வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் மற்றும் ரஷ்யா உள்கட்டமைப்பு தாக்குதல்களை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக நம்பப்பட்ட சில வாரங்களுக்கு பின்னர் ரஷ்யாவுக்குள்ளும் உக்ரைனுக்குள்ளும் உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல்கள் நடந்ததாக ராஜதந்திரிகள் மற்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இருதரப்பும் எதிர்த்தரப்பின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது மீண்டும் குண்டுவீசி தாக்குதல்களை நடத்த தொடங்கியுள்ளன. இது ஒரு தீவிரமான போரில் சர்வதேச தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடும் என்கின்றார்கள் சில ராஜதந்திரிகள். நெதர்லாண்ட்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் ரூபன் பிரேக்கல்மன்ஸ் அந்த நாட்டு பொது ஒளிபரப்பு நிறுவனமான என்ஓஎஸிடம் உக்ரைன் சர்வதேச சட்டத்தின் எல்லைக்குள் ரஷ்ய பிரதேசத்தில் F-16 போர் விமானங்கள் உட்பட நெதர்லாண்ட்ஸ் வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறது என்று கூறினார். நெதர்லாண்ட்ஸ், பெல்ஜியம், டென்மார்க் மற்றும் நோர்வே ஆகியவை உக்ரைனுக்கு 80 F-16 விமானங்களை உறுதியளித்துள்ளன. இருப்பினும் அவற்றில் பெரும்பாலானவை போய் சேர்வதற்கு பல மாதங்கள் ஆகும். ரஷ்ய ஜெட் விமானங்களுக்கு உக்ரைன் வான் பாதுகாப்பு சாதனங்களால் ஆபத்து இருப்பதால் ரஷ்ய படைகள் உக்ரைனின் ராணுவ சொத்துக்களை தாக்குவதற்கு ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களையே அதிகம் நம்பி இருக்கின்றன. ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமான இலக்குகள் சுட்டு வீழ்த்துவதற்கு உக்ரைன் பயன்படுத்தும் வான் பாதுகாப்புகளை அதிகரிக்க வேண்டும். ரஷ்யாவின் தாக்குதல்களில் இருந்து உக்ரைன் எவ்வாறு தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பது இன்னமும் விவாதத்தில் உள்ளது என்று ஒரு ஐரோப்பிய ராஜதந்திரி குறிப்பிட்டார். பல நேட்டோ நாடுகள் இந்த வாரம் ஒரு கூட்டத்தில் அனைத்து ஆயுத கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தன. உக்ரைனுக்கு மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களை வழங்கும் நாடான அமெரிக்கா இன்னமும் எச்சரிக்கையுடன் இருக்கும் கூட்டாளிகளில் ஒன்றாக உள்ளது. ரஷ்யா மீதான அதன் சமீபகால தாக்குதல்களில் உக்ரைனிய சிறப்பு படைகள் மற்றும் முக்கிய இராணுவ உளவுத்துறையான ஜிஜுஆர் உக்ரைனிய ரஷ்ய எல்லையிலிருந்து சுமார் 900 மைல் தொலைவில் ரஷ்யாவுக்குள்ளே உள்ள பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தின. ரஷ்யாவின் மத்திய குரோவ் பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் கிடங்குகள் மற்றும் தென்மேற்கு ரோஸ்டோவ் பிராந்தியத்தில் ஒரே இரவில் தாக்குதல்களை நடத்தியது உக்ரைன். தென்மேற்கு வொரோனேஜ் பகுதியில் உள்ள பீரங்கிகளுக்கான ஆயுத கிடங்கும் தாக்கப்பட்டது. ரஷ்யாவின் ரோஸ்டோவ் எண்ணெய் சேமிப்பு மையத்தில் தாக்குதல் நடைபெற்று தீப்பற்றி கொண்டது. ரஷ்யாவின் ரோஸ்டோவ் பிராந்தியத்தில் உள்ள அட்லஸ் எண்ணெய் கிடங்கு முதன்மை இலக்காக இருந்தது. அங்கு தாக்குதலை தொடர்ந்து ஒரு குறிப்பிடத்தக்க தீ வெடித்தது. அந்த வசதியின் செங்குத்து எண்ணெய் சேமிப்பு கொள்கலன்களை தீ மூழ்கடித்தது. தாக்கப்பட்டது எண்ணெய் சேமிப்பு மையம் என்பதால் அது இணைக்கப்பட முடியாமல் 24 மணி நேரத்திற்கு மேல் எரிந்து கொண்டிருந்தது. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பது ரஷ்யாவின் ரோஸ்டோவ் பிராந்தியத்தில் உள்ள அட்லஸ் எண்ணெய் சேமிப்பு மையத்தில் தாக்குதல் நடைபெற்று 18 மணி நேரத்தின் பின் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படம். ரஷ்யாவின் ரோஸ்டோவ் எண்ணெய் சேமிப்பு மையத்தில் நடந்த தாக்குதலுக்கு என்ன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன அல்லது சேதத்தின் அளவு என்ன என்பதை தெளிவுபடுத்தாமல் உக்ரைன் அறிக்கை வெளியிட்டது. உக்ரைன் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் சொந்த ஆயுதங்களையும் பயன்படுத்துகிறது, மேற்கு நாடுகள் கொடுத்த ஆயுதங்களையும் பயன்படுத்துகிறது. எந்த ஆயுதமாக இருந்தாலும் ரஷ்யாவின் ரோஸ்டோவ் எண்ணெய் சேமிப்பு மையத்தில் நடந்த தாக்குதலுக்கு நீண்ட தூர வீச்சு கொண்ட ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ரஷ்ய ஆக்கிரமிப்பாளர்களின் இராணுவ மற்றும் பொருளாதார ஆற்றலை குறைமதிப்புக்குட்படுத்தவும் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் ஆயுதமேந்திய ஆக்கிரமிப்பை தடுக்கவும் பாதுகாப்பு படைகள் தொடர்ந்து அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக உக்ரைன் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனிய படைகள் சமீப கால மாதங்களில் ரஷ்யாவுக்குள் ஆழமான இலக்குகளை தாக்க நீண்ட தூர ஒருவழி தாக்குதல் ஆளற்ற விமானங்களின் சில ரகங்களை பயன்படுத்தி வருகின்றன. மாஸ்கோ மாவட்டம் மீதான சமீபகால தாக்குதலிலும் திரள் ஆளற்ற விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக ரஷ்ய தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளது. ரோஸ்டோவ் கவர்னர் வாசிலி கோலுபேவ் டெலிகிராம் சேனலில் தமது பிராந்தியத்தில் 4 ஆளற்ற விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறினார். உள்ளூர் டெலிகிராம் சேனல்கள் ரோஸ்டோவ் எண்ணெய் சேமிப்பு மையத்தில் தீப்பற்றி எறிவதை உறுதிப்படுத்தின. அவர்கள் தாக்குதல் ஒரு ஏவுகணையால் நடத்தப்பட்டது என்று கூறுகிறார்கள். ரஷ்யாவின் கிரோவ் பிராந்திய கவர்னர் அலெக்சாண்டர் சொகோலோவ் நகரில் உள்ள ஒரு எண்ணெய் கிடங்கு தாக்கப்பட்டதாகவும் அது ஏவுகணை தாக்குதல் என்றும் குறிப்பிட்டார். ஆனால் சேதம் ஏற்படவில்லை, எல்லாம் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று டெலிகிராம் சேனலில் எழுதினார். ஆனால் அங்கும் தீப்பற்றி எரியும் காட்சிகளை கொண்ட காணொளிகள் சமூக வலைதளங்களில் தோன்றின. ரஷ்ய படைகள் வியாழக்கிழமை இரவு உக்ரைனை 74 ஒருவழி ஆளற்ற விமானங்கள் மூலம் 5 ஏவுகணைகள் மூலமும் தாக்கின என்று உக்ரைனின் விமானப்படையின் டெலிகிராம் சேனலில் கூறியது. அதில் 60 ஆளற்ற விமானங்கள் மற்றும் 2 ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. மீதி 14 உக்ரைன் பிரதேசத்தில் வீழ்ந்து தீப்பற்றலை ஏற்படுத்தின. இந்த தாக்குதல்களால் இரு தரப்புக்கும் கடுமையான சேதங்கள் ஏற்படுகின்றன. ரஷ்யாவின் எண்ணெய் வசதிகள் மீதான உக்ரைனிய தாக்குதல்கள் சுத்திகரிப்பு நிலையங்கள், சேமிப்பு மையங்கள் மற்றும் எண்ணெய் ஏற்றுமதி மையங்களை எரித்துள்ளன.
தொடர் தாக்குதல்கள் மாஸ்கோவின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை பாதித்துள்ளது. இது உலகம் முழுவதும் எரிவாயு விலைகளை பாதிக்கும். இருப்பினும் சேதத்தின் சரியான அளவு தீர்மானிக்க கடினமாக உள்ளது. டிசம்பருடன் ஒப்பிடுகையில் பெட்ரோல் உற்பத்தி 20% குறைந்துள்ளதாக மே மாதத்தில் ரஷ்ய புள்ளியியல் நிறுவனமான ரோஸ்டாட் தெரிவித்தது. ஆனால் அதன் பின்னர் புள்ளி விவரங்களை வெளியிடுவதை ரஷ்ய அரசு நிறுவனம் நிறுத்தியது. உக்ரைனை பொறுத்தவரை ரஷ்ய தாக்குதல்களின் விளைவுகள் கடுமையானவை. மார்ச் மாதத்திலிருந்து உக்ரைனின் மின் நிலையங்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களால் இலக்கு வைக்கப்பட்டன. அவை எரிசக்தி உள்கட்டமைப்பை பாதித்து விட்டன. இந்த கோடையில் பரவலான மின்வெட்டுகளை உக்ரைனுக்குள் ஏற்படுத்தியுள்ளன. ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்கள் தொடர்ந்தாலும் சமீப கால வாரங்களில் உக்ரைனிய அதிகாரிகள் சில சேதங்களை சரி செய்ததால் மின்வெட்டு கணிசமாக குறைந்தது. ஆனால் 2022 படையெடுப்புக்கு பின்னர் உக்ரைன் மீதான மிகப்பெரிய விமான தாக்குதல்களில் ஒன்றான கடந்த திங்கட்கிழமை தொடங்கி இந்த வாரம் புதிய தாக்குதல்கள் மீண்டும் உக்ரைனின் மின்சார கட்டமைப்பை தாக்கி புதிய செயலிழப்புகளை ஏற்படுத்தின. உக்ரைனில் மின்சார பயன்பாடு ஒரு நாளுக்கு சில மணி நேரம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் உக்ரைனின் மாநில எரிசக்தி ஆபரேட்டர் உக்ரைனெர்கோ ஒரு அறிக்கையில் தாக்குதல்கள் காரணமாக கூடுதல் மின்தடைகள் இன்று வெள்ளிக்கிழமை முதல் அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறியது. அந்த அறிக்கையில் ரஷ்யாவின் 9 பெரிய தாக்குதல்களுக்கு பின்னர் உக்ரைனிய எரிசக்தி அமைப்பு தற்போது மீட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் உங்களுக்கு நினைவூட்டுகின்றோம். அது இன்னமும் திறன் பற்றாக்குறையை வைத்திருக்கிறது. மேலும் எரிசக்தி வசதிகளில் அவசர மற்றும் திட்டமிடப்பட்ட பழுது பார்த்தல் தொடர்ந்து நடந்து வருகிறது என்றும் நிறுவனம் குறிப்பிட்டு மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தவும் என்று கேட்டுக்கொண்டது. உக்ரைனும் இப்போது ரஷ்யாவின் மின்சார கட்டமைப்புகள் மீது தாக்குதல்களை நடத்த தொடங்கியுள்ளது. ரஷ்யாவின் பெல்கரோட் மற்றும் பிரான்ஸ் பிராந்தியங்களில் மின்சார உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளது உக்ரைன். இந்த இரண்டுமே உக்ரைனின் எல்லையுடன் உள்ள ரஷ்ய பிராந்தியங்கள். இவை அடிக்கடி தாக்குதலுக்கு உள்ளாகின்றன. ரஷ்யாவுக்கு ஆழமாக உள்ள பகுதிகளிலும் தாக்குதல் நடத்தக்கூடிய ஆயுதங்கள் தம்மிடம் உள்ளதை உக்ரைன் நிரூபித்துள்ளது. அங்கு மின் உள்கட்டமைப்புகள் இன்னமும் தாக்கப்படவில்லை. உக்ரைனுக்குள் மின் உள்கட்டமைப்புகள் மீது ரஷ்ய தாக்குதல்கள் தொடர்ந்தால் அதே போன்ற தாக்குதல்கள் ரஷ்யாவுக்குள்ளும் தீவிரமாக தொடங்கி விடலாம்.